10 மீன் வந்திருக்கு. 4 வந்து பெரிய மீன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து குழம்புல போட்டலான் இருக்கேன். இது வந்து எனக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்கும். கீரல் போடு. நல்லா பிடிச்சிக்கோ, ஒரு கையில் பிடிச்சிக்கோ. பிடிச்சி கட் பண்ணு. போதும் போதும். அடுத்து பக்கத்தில். இடிச்ச பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, பெனல் சீட்ஸ், கொஞ்சம் ஜீரா கொஞ்சம் ஜீரா, ஓகே. கூட கொஞ்சம் சிக்கன் கபாப் மசாலா. பிகாஸ் இதில் அஜினமோட்டோ இருக்காது. சிக்கன் கபாபு ஆச்சியில் அஜினமோட்டோ இருக்காது. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். கடலை எண்ணெய் ஊற்றி கிரைண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கடலை எண்ணெய், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் கிறிஸ்டல் சால்ட், அப்புறம் கொஞ்சம் வாட்டருக்கு பதிலாக கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் இந்து உப்பு போட்டுக்கிறோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதில் மசாலா, பாதி மசாலா எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாதி மசாலா குழம்பு ஊற்றி. வீடியோவில் எல்லோ கலரில் தெரியுது மசாலா, பட் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே மாரினேட் ஆகட்டும். குழம்பு செய்ய பொடியாக நறுக்கின பூண்டு,
துருவின இஞ்சி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, துருவின இஞ்சி வெந்ததுக்கப்புறம் அது வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்பு பொடி, குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் செய்கிறது, இல்லை ஆச்சியில் ஏதாவது வாங்கிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடியும் போட்டாச்சு. இதை சிம் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்மெல் வந்துச்சு நல்லா. இந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். புளித்தண்ணி கொஞ்சம், புளி தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம்
உப்பு காரம்லாம் பார்த்துட்டு கொதித்த உடனே மீன் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இந்து உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மீன் உள்ளே போட்டுடலாம். மீன் போட்டாச்சு. ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். சிம்லேயே இருக்கட்டும். சைட் பை சைடு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். தூவிட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம். ஃபிஷ்ஷை அப்படியே ஃப்ரை பண்ணி நகர்த்தி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஃப்ரை ஆகட்டும். இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் திருப்பலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் மூடிடலாம். இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு திரும்பி போட்டால் ரெடி ஆகிடும். உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிவிட்டது. சாப்பிட்டு பார்த்தேன். ஃப்ரை பண்ணதில் போன் நல்லா ஃப்ரையாக இருந்துச்சு. மற்றபடி குழம்பும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இது வந்தப்போ பிரித்த பார்சல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மற்றபடி
எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. குழம்புல தான் கொஞ்சம் சின்ன சின்ன போன்ஸ் தான், மெயினாக நடுவில் இருக்கிற போனை விட்டுட்டு மீதியை அப்படியே சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. என்னோடய சேனல் நேம் வந்து சென் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் சென்ஸ் SENSE. இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் தான் ஆர்டர் பண்ணது. நேற்று நைட்டு தான் ஆர்டர் பண்ணேன். காலைல கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. நம்பர்ஸ் 10 மீன் வந்திருக்கு. 4 வந்து பெரிய மீன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து குழம்புல போட்டலான் இருக்கேன். இது வந்து எனக்கும் இந்த குட்டி பாப்பாவுக்கும்.